சென்னையில பல்வேறு இடங்கள்ல எரிஞ்ச நிலையில சடலங்கள் கிடைக்குது. கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசருக்கு எந்த தடயமும் கிடைக்கல. தொடர்ந்து நடக்கிற கொலைகளையும் அவரால் தடுக்க முடியல. இந்த கொலைகளை பண்ணது யார், கொலைக்கான மோட்டிவ் என்ன, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரியே படத்துடைய கதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நகர்ந்தாலும் கிளைமேக்ஸை நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. இப்ப படத்துடைய கதையை பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே முகமூடி போட்ட மர்ம நபர் ஒரு ஆளை போட்டு பயங்கரமா அடிச்சு கார்ல இழுத்து போட்டு எங்கேயோ கொண்டு போய் எரிச்சு கொலை பண்றத காட்டுறாங்க. மறுநாள் போலீஸ்க்கு ஆவடி கிட்ட எரிஞ்ச நிலையில ஒரு சடலம் இருக்கிறதா தகவல் கிடைக்க போலீஸ் அங்க போய் இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. கிரைம் சீன்ல எந்த தடயமும் கிடைக்கல. கொல்லப்பட்டவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப வேளச்சேரியிலயும் இதே மாதிரி ஒரு கொலை நடக்குது. தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல கொலை நடக்கிறதுனால மீடியா எல்லாம் போலீஸால ஏன் இந்த கொலைகளை தடுக்க முடியலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ரஞ்சித்ங்கிற ஆபீசரை கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அப்பாயிண்ட் பண்றாங்க. ரஞ்சித் குமார் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச பிறகும் அதே பேட்டர்ன்ல தொடர்ந்து கொலைகள் நடக்குது. ராப்பகலா அவர் இந்த கேஸ்லயே மூழ்கி போனாலும் கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது, இந்த கொலைகளை பண்ணவன் சைக்கோவா இருந்தாலும் அதி புத்திசாலியா தான் இருப்பான். ஏன்னா கொலை பண்ண இடத்துல எந்த ஒரு சின்ன தடயத்தை கூட அவன் விட்டுட்டு போகல. தொடர்ந்து அதே மாதிரி கொலைகள் நடக்கிறதுனால ரஞ்சித் குமாருக்கு மீடியா கிட்ட இருந்தும் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்தும் பிரஷர் கூடிட்டே போகுது. ஒன்னு கொலைக்காரன் யாருன்னு தெரியணும், இல்லனா கொல்லப்பட்டவன் யாருன்னு தெரியணும். இது ரெண்டும் தெரியாம என்ன பண்றதுன்னு ரஞ்சித் குமார் குழம்பி போயிருப்பாரு. அந்த சமயத்துல ரஞ்சித் குமாருக்கு அதே மாதிரி திரும்பவும் கொலை நடந்திருக்கிறதா தகவல் வருது. அதனால வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போறாரு. போற வழியில ரோட்டுக்கு நடுவுல இருக்கிற சிமெண்ட் மூட்டையை கவனிக்காம வண்டியை ஓட்ட வண்டி அது மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஐசியூல இருப்பாரு. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆயிடுது. ரஞ்சித் குமார் ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா கில்லர் தொடர்ந்து கொலை பண்ணிட்டே இருப்பான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். அதனால இந்த கேஸ அரவிந்த்ங்கிற திறமையான ஆபீசர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. கில்லர் எந்த அளவுக்கு புத்திசாலியோ அந்த அளவுக்கு அரவிந்தும் புத்திசாலி. அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சில சீனையும் படத்துல வச்சிருப்பாங்க. அரவிந்துக்கு அசிஸ்ட் பண்ண மனோகர்ங்கிற எஸ்ஐயும் அப்பாயிண்ட் பண்றாங்க. அரவிந்த் மனோகர் கிட்ட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறாரு. மொத்தம் இது வரைக்கும் 6 கொலைகள் நடந்திருக்கு. இந்த கேஸ்ல பெரிய டிராபேக்கே இறந்து போனவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இறந்தவங்களுடைய பயாப்சி ரிப்போர்ட் எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டோடையும் மேட்ச் ஆகல. அரவிந்த் இந்த வேலையில முழுகி போயிட்டு இருக்கும்போது சஞ்சனாங்கிற ஒரு பொண்ணு அவரை துரத்தி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அரவிந்த் நான் பாக்குற வேலைக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவாரு. கேஸை எங்க ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு அரவிந்த் தவிச்சு போயிருக்கிற சமயத்துலதான் அதே பேட்டர்ன்ல திரும்பவும் ஒரு கொலை நடக்குது. ஆனா இந்த முறை டெட் பாடியில இருந்து ஒரு க்ளூ கிடைக்குது. அரவிந்த் அந்த பிளேட்ல இருக்கிற நம்பரை வச்சு சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சு அதே மாதிரி சர்ஜரி பண்ணவங்க லிஸ்ட் எடுத்துட்டு வரும்போது மனோகர் ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அரவிந்த் மனோகர் கிளம்பின பிறகு அந்த டாக்டரை போய் விசாரிக்க மனோகருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுதான் ஒரே சொல்யூஷன். ஆனா அந்த அளவுக்கு பணம் அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால சர்ஜரிய தள்ளி போட்டுட்டு வரதா சொல்றாரு. ஏற்கனவே மனோகருடைய வைஃப் இறந்துட்டாரு, அவர் தான் குழந்தைய பாத்துட்டு வராரு. இப்ப மனோகருக்கும் இந்த நிலைமையான அரவிந்த் வருத்தப்படுவாரு. அடுத்த நாள் பஸ் ஸ்டாப்ல தனியா உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அந்த சைக்கோ கில்லர் வழக்கம் போல அடிச்சு கார்ல இழுத்து போட்டுட்டு போறத காட்டுறாங்க. மறுநாள் அந்த பொண்ணுடைய எரிஞ்ச சடலமும் கிடைக்குது. அரவிந்த் அந்த ஏரியா லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு விசாரிக்கிறாரு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நாயை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஏரியாவில இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் கொலையை பார்த்ததா வந்து ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கான். அந்த ஆளுக்கு மனநல சரியில்லாததுனால யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. மீராவும் அரவிந்தும் சேர்ந்து நாயக்கானு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீரா 2 பேரையும் பார்த்ததுமே ஒரு மாதிரி பதட்டமா தெரிவாங்க. அரவிந்த் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இந்த வீட்டுல நாய் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது மனோகர் சாருன்னு கத்துவாரு. அரவிந்த் அங்க போய் பார்த்தா மீராவும் அவங்க சிஸ்டரும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மீராவும் அவங்களுடைய சிஸ்டரும் ட்வின்ஸ். சோ மீரா எதையோ மறைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க சிஸ்டர் எங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் மீரா ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. கடைசியா எரிச்சு கொல்லப்பட்டது மீராவுடைய சிஸ்டர் தான். இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அன்னைக்கு வழக்கம் போல ஆபீஸ்க்கு போன மீராவுடைய சிஸ்டர் கொஞ்சம் ஒர்க் லோட் இருக்கிறதுனால வரதுக்கு லேட் ஆகும்னு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால மீரா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அப்ப யாரோ ஒரு மர்ம நம்பர் போன் பண்ணி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஸ்டர் கொலை பண்ணுவேன்னு மிரட்டி இருக்கான். அதனாலதான் மீரா நாயக்கானு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் போன் பண்ணி நான் ஷேர் பண்ற லொகேஷனுக்கு வரலன்னா சிஸ்டர் கொன்னுடுவேன்னு திரும்பவும் மிரட்டி இருக்கான். மீரா அந்த லொகேஷனுக்கு போறாங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியில நின்னுட்டு இருக்கு.
இருக்கிற ஒரு பில்டிங். அங்க ஒரு ஆள முகத்தை மூடி கெட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஆள் மீராவுக்கு வீடியோ கால் பண்றாரு. வீடியோ கால்ல சிஸ்டரை பிடிச்சு வச்சிருப்பான். அந்த ஆள் மீரா கிட்ட அங்க இருக்கிற கன் எடுத்து கெட்டி வச்சிருக்கிற ஆள ஷூட் பண்ணி கொன்னுடு, இல்லைன்னா உன் தங்கச்சியை இப்பவே கொன்னுடுவேன்னு பிளாக்மெயில் பண்றான். மீராவுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாது. பயத்துல உறைஞ்சு போயிடுவாங்க. இருந்தாலும் சிஸ்டரை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிடுவான். அவங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மறுநாள் மீராவுடைய மொபைலுக்கு ஒரு வீடியோ வருது. அதுல மீரா ஷூட் பண்றதையும் கொல்லப்பட்ட ஆளுடைய முகமூடிய விளக்குறதையும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த முகமூடிய விளக்கும் போதுதான் மீராவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. மீரா ஷூட் பண்ணி கொன்னது வேற யாரும் இல்ல, மீராவுடைய சொந்த தங்கச்சியை தான். கில்லர் மீராவுடைய சிஸ்டரை ஏற்கனவே அங்க கெட்டி வச்சுட்டு வீடியோ கால்ல இருக்கிற மாதிரி ஃபேக் பண்ணிட்டு மீரா கையாலேயே அவங்கள கொலை பண்ண வச்சிருக்கான். இப்ப அரவிந்துக்கு சந்தேகம் வர ஏற்கனவே அவங்க விசாரிச்ச சுதாகரை திரும்பவும் விசாரிக்கிறாங்க. சுதாகர் வீட்லயும் இதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு. சுதாகரும் அவருடைய பிரதரும் ட்வின்ஸ். சுதாகருடைய பிரதரையும் இதே மாதிரி தான் கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி அவர் கையாலே கொலை பண்ணவும் வச்சிருக்கான். அதனால 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு ஒன்னா உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேர்கிட்டயும் ஒரு ஸ்கூல் குரூப் போட்டோவை காட்டி, இந்த போட்டோவை 2 பேர் வீட்லயும் பார்த்தேன், உங்க 2 பேருக்கும் ஒருத்தங்க ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. 2 பேரும் ட்வின் பேர்ட்ஸ்ங்கிற ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருக்காங்க. அந்த கிளாஸ்ல இவங்களையும் சேர்த்து மொத்தம் 11 ட்வின்ஸ் படிச்சிருக்காங்க. இந்த 11 தான் இந்த படத்துடைய மையக்கரு. அதனாலதான் படத்துக்கு 11 கூட பேர் வச்சிருக்காங்க. அப்ப மனோகர் அரவிந்த் கிட்ட மீரா வீட்டுல எடுத்த ஒரு போட்டோவை காட்டி, சார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு நம்ம ஸ்டேஷனுக்கு எதிர்க்க இருக்கிற டீ கடையில அடிக்கடி பாத்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அரவிந்த துரத்தி காதலிக்கிற சஞ்சனா தான். அரவிந்த பாக்குறதுக்காக அடிக்கடி அந்த டீ கடையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத மனோகர் நோட்டீஸ் பண்ணிருக்காரு. மீரா கிட்ட சஞ்சனாவை பத்தி கேட்க, சஞ்சனாவும் அவளுடைய ட்வின் சிஸ்டர் அஞ்சனாவும் எங்க கூட தான் படிச்சதா சொல்றாங்க. அரவிந்த் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்க, 2 பேரும் ஒரே சமயத்துல அந்த போட்டோல இருக்கிற பெஞ்சமின்ங்கிற பையனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கிறது நமக்கு காட்ட மாட்டாங்க. அவங்க கிளம்பும் போது மனோகருக்கு ஒரு சந்தேகம் வருது. இறந்து போனது பிளேட் வச்சு சர்ஜரி பண்ண சுதாகருடைய பிரதர்னா சுதாகருடைய கால்ல எப்படி ஸ்டிச்சஸ் வந்ததுன்னு கேக்குறாரு. அதுக்கு சுதாகர், நாங்க 2 பேரும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருப்போம், எங்க 2 பேர்கிட்டயும் எந்த வித்தியாசமும் இருக்காது, ஒரே ஒரு வித்தியாசம் அந்த சூச்சரா தான் இருந்தது, அதனால என்ன நானே கட் பண்ணிக்கிட்டு சூச்சர் போட்டுக்கிட்டேன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் கிளம்பின பிறகு அரவிந்த் மனோகர் கிட்ட, இவங்க சொல்றதுல பாதி உண்மை இருக்கு பாதி பொய் இருக்கு, அந்த ஸ்கூல்ல போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சாதான் நமக்கு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இப்ப அந்த ஸ்கூல் மூடப்பட்டு இருக்கு. அதனால அந்த ஸ்கூல் ஓனருடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போய் விஷயத்த சொல்லி பெஞ்சமின் மேலதான் சந்தேகமா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஸ்கூல் ஓனர் பெஞ்சமினான ஆச்சரியமா கேட்டுட்டு பெஞ்சமினை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவங்க எஸ்வி மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல ரன் பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்கூல்ல ஒரே சமயத்துல 6 ட்வின் ஜாயின் பண்ணி அந்த நியூஸ் வைரலாக ஸ்கூலும் ஃபேமஸ் ஆயிடுது. அதனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் ட்வின்ஸையே யூஎஸ்பியா வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி ட்வின்ஸ் அட்மிட் பண்ணா 2 பேர்ல ஒருத்தங்களுக்கு ஃபீஸ் கட்டினா போதும்னு அட்வர்டைஸ் பண்றாரு. அதனாலயே அந்த ஸ்கூல்ல நிறைய ட்வின்ஸ் வந்து அட்மிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஸ்கூல் ஓனர்ஸ் ஒரு செஸ் டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது பெஞ்சமினை மீட் பண்ணிருக்காங்க. பெஞ்சமின் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்த அத்தனை பேரையும் பீட் பண்ணி கப்பையும் வின் பண்ணிடுவான். ஸ்கூல் ஓனர்ஸ் இப்படி ஒரு டேலண்டான ஆச்சரியப்பட்டு பெஞ்சமினை பத்தி விசாரிக்க, பெஞ்சமினுக்கு பிரான்சிஸ்னு ஒரு ட்வின் பிரதர் இருக்காரு. 2 பேருக்கும் அப்பா அம்மா கிடையாது, பிளாட்ஃபார்ம்ல தான் தங்கி இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸ்கூல் ஓனரான சாந்தி மேடமும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பெஞ்சமினையும் பிரான்சிஸையும் அவங்க ஸ்கூலுக்கே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி அங்கேயே தங்கவும் வைக்கிறாங்க. சாந்தி மேடம் பெஞ்சமினையும் பிரான்சிஸையும் அன்பா பாத்துக்கிறாங்க. பெஞ்சமின் தொடர்ந்து நிறைய செஸ் டோர்னமெண்ட் வின் பண்ண அதுவே அந்த ஸ்கூலுக்கு பெரிய பப்ளிசிட்டியா மாறுது. அதனால பெஞ்சமினையும் பிரான்சிஸையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த கிளாஸ்ல படிக்கிற மத்த பசங்களுக்கு 2 பேர் மேலேயும் பொறாம வந்து 2 பேரையும் வெறுத்து ஒதுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருமுறை பெஞ்சமின் செஸ் டோர்னமெண்ட்டுக்காக டெல்லி போயிருப்பான். அப்ப கூட படிக்கிற பசங்க எல்லாம் பிரான்சிஸ டீஸ் பண்ணி ஒரு வழி பண்ணி எடுத்துடுவாங்க. ஆனா ட்ரோஃபியோட திரும்ப வர பெஞ்சமின் கிட்ட இதெல்லாம் சொல்லி அவனை அப்செட் பண்ண வேண்டாம்னு பிரான்சிஸ் அவங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிடுவான். சாந்தி மேடமும் நேஷனல் லெவல் செஸ் சாம்பியன் தான். அவங்க ஒரு முறை பெஞ்சமினுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது கண்டினியூஸா தோத்து போயிட்டே இருப்பான். சாந்தி மேடம், இப்படி தோத்து போயிட்டே இருந்தா எப்படி டோர்னமெண்ட் வின் பண்ணுவேன்னு கோபமா கேட்க, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, அம்மாவை பையன் எப்படி தோக்கடிக்க முடியும்னு கேட்பாரு. அதை கேட்டு சாந்தி மேடம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அன்னையில இருந்து அவங்கள சொந்த பசங்க மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த கிளாஸ் பசங்க எல்லாம் லேபுக்கு போக வேண்டியிருக்கும். பெஞ்சமின் பிசிக்ஸ் லேபுக்கும் பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போகணும். லேபுக்கு போற வழியில 2 டீச்சர்ஸ் பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம்னு டிஸ்கஸ் பண்றத அந்த கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் கேட்டுட்டு மத்த ஸ்டூடெண்ட் கிட்டையும் போய் சொல்றான். அதனால அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து டீச்சர் இல்லாத சமயமா பார்த்து டோரையும் விண்டோவையும் மூடிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ரூம் இருட்டானதும் பிரான்சிஸ் பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிப்பான். அந்த சத்தத்தை பெஞ்சமின் கேட்டு அங்க ஓடி போயிட்டு டோரை தட்டி திறங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுவான். ஆனா அந்த
பசங்க டோரை திறக்காம பிரான்சிஸ் பயத்துல அலறதையே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. தொடர்ந்து கத்திட்டு இருக்கிற பிரான்சிஸ் ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழுறான். அதுக்கப்புறம் தான் அந்த பசங்க டோரையே திறப்பாங்க. அதுக்குள்ள டீச்சர்ஸ் எல்லாம் அங்க வந்து பிரான்சிஸ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இருக்காது. பிரான்சிஸ் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. லட்சுமி மேடம் அந்த பசங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் யாரும் அனாதைக்காக நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும்னு சொல்வாரு. அத பெஞ்சமின் கேட்டுட்டு இருப்பாரு. பெஞ்சமினால அவனுடைய பிரதர் இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸ்கூல் ஓனர் சொன்ன விஷயத்தையும் ஏத்துக்க முடியல. அந்த சமயத்துல சர்ச்சில இருந்து பெஞ்சமினை பார்க்க வர சிஸ்டர், பெஞ்சமின் இங்க இருந்து அவன் பிரதரையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், அதனால நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லட்சுமி மேம் பெஞ்சமினை பார்க்கவே இல்ல. அரவிந்த் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அட்மிஷன் ஃபைல வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா சஞ்சனா வீட்டுக்கு போறாரு. சஞ்சனா கிட்டே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு சஞ்சனாவும் அஞ்சனாவும் அங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளப்பி கூட்டிட்டு போய் மனோகர் வீட்டுல பாதுகாப்பா தங்க வைப்பாரு. அப்ப இந்த கேஸை ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ரஞ்சித் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன விஷயம் தெரிஞ்சு அரவிந்த் அவரை போய் பாக்குறாரு. அப்பதான் ரஞ்சித் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, மர்டர் அட்டெம்ப்ட். யாரோ என் வண்டியை இடிச்சுதான் ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரஞ்சித்தை கொல்ல ட்ரை பண்ணவன் தான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிருக்கான். சோ அவனுடைய மோட்டிவ் ரஞ்சித் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான், ரஞ்சித் சாகணுங்கிறது இல்ல. சோ நமக்கு நெருக்கமானவங்க யாரோ கூட கொலைக்காரனா இருக்கலாம்னு சொல்றாரு. அரவிந்த் பெஞ்சமின் கூட படிச்சவங்களுடைய அட்மிஷன் ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. பிரான்சிஸ் இறந்து போகும்போது கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்தவங்கள மட்டும்தான் பெஞ்சமின் கொலை பண்றான். அதுவும் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தான் கொலை பண்றான். அந்த லிஸ்ட்ல இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு தீரஜ்ங்கிற ஒரு ஆள், இன்னொன்னு சஞ்சனாவுடைய சிஸ்டர் அஞ்சனா. அஞ்சனாவை மனோகருடைய வீட்டுல சேஃபா தங்க வச்சாச்சு. ஆனா தீரஜ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எங்க தேடினாலும் அவரை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்காது. அந்த சமயத்துலதான் சாந்தி மேடம் அரவிந்துக்கு போன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் பிரான்சிஸுடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க பிரான்சிஸுடைய கல்லறைக்கு போவாங்க. அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க அங்க வந்து பூங்கொத்து வச்சிருப்பாங்க. அது கண்டிப்பா பெஞ்சமினா தான் இருக்கணும். நாளைக்கு பிரான்சிஸுடைய பர்த்டே, அவன் கண்டிப்பா அங்க வருவான். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனால பெஞ்சமின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அரவிந்த் அன்னைக்கு நைட்டே கல்லறைக்கு போய் பெஞ்சமின் வந்தா எப்படியாவது பிடிச்சிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பெஞ்சமின் முகமூடி போட்டுட்டு கல்லறைக்கு வராரு. அரவிந்த் கிட்ட போய் பெஞ்சமினை பிடிக்க ட்ரை பண்ணும்போதுதான் ஷாக்கு மேல ஷாக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. அந்த பெஞ்சமின் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நாள் அரவிந்த் கூடவே இருந்த SI மனோகர் தான். மனோகர் அரவிந்த தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக அரவிந்த் பின்னாடியே துரத்திட்டு போவாரு. எப்படியும் அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு கெஸ் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போவாரு. அரவிந்த் மனோகர் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் கெட்டி போட்டு வச்சிருப்பான். அவங்க கெட்ட அவுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள பின்னாடியில இருந்து தலையில அடிச்சுட்டு அவங்க 2 பேரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவான். அரவிந்த் கண்ட்ரோல் ரூம் மூலமா மனோகருடைய லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி அங்க போவாரு. அங்க மனோகருக்கும் அரவிந்துக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். அரவிந்தும் மனோகரும் மாடியில இருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சஞ்சனா கீழே நின்னுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அரவிந்த் கையில இருக்கிற கன் கீழே விழுந்துடும். கன் எடுக்கிறதுக்காக மனோகர் லிப்ட்ல கீழே வந்துட்டு இருப்பான். அரவிந்த் சஞ்சனா கிட்ட அந்த கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிட்டு, இல்லைன்னா உன் தங்கச்சி அவன் கொன்னுடுவான்னு சொல்றாரு. சஞ்சனா லிப்ட பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஆனா லிப்ட்ல வந்துட்டு இருந்தது மனோகர் கிடையாது, அஞ்சனா தான். வழக்கம் போல சஞ்சனா கையாலேயே அஞ்சனாவையும் கொலை பண்ண வச்சுட்டாரு. அந்த சமயத்துல இந்த கேஸை ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ரஞ்சித் ஸ்பாட்டுக்கு வருவாரு. அவர் மனோகரை அரெஸ்ட் பண்ண போறாருன்னு பார்த்தா அவர் அரெஸ்ட் பண்ண போறது அரவிந்த தான். கில்லர் மனோகர் கிடையாது, அரவிந்த் தாங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்றாங்க. சஞ்சனாவுடைய சிஸ்டர் அவங்க கையாலேயே கொலை பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் கன் எடுத்து ஷூட் பண்ணவும் சொல்லியிருப்பாரு. அரவிந்த் ரஞ்சித்தை மீட் பண்ண போயிருந்த போது அவர் கையில இருந்த சிகரெட் லைட்டரை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சிகரெட் லைட்டர் கில்லர் கையிலயும் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன போது பாத்திருக்காரு. அதனால அரவிந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அரவிந்த் இல்லாத சமயத்துல அவருடைய வீட்டையும் போய் செக் பண்ணி பாத்திருக்காரு. அரவிந்துடைய வீட்டுல எல்லா பொருளும் 2 வச்சிருப்பாரு. அவருடைய பீரோவை செக் பண்ணி பார்க்கும்போது அரவிந்தும் பிரான்சிஸும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவையும் பாக்குறாரு. அரவிந்துடைய பேரண்ட்ஸ பத்தி விசாரிக்கலாம்னு பார்த்தா அரவிந்துடைய பேரண்ட்ஸ் அரவிந்த தத்தெடுத்து தான் வளர்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாருன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இதெல்லாம் சேர்ந்து ரஞ்சித்துக்கு அரவிந்த் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. அதனால அவருடைய வண்டியில GPS டிராக்கரையும் பிக்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த டிராக்கரை வச்சுதான் இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்காரு. அரவிந்த் மனோகர் கிட்ட மர்ம நபர் மாதிரி பேசி நான் சொல்றபடியெல்லாம் செய்யணும், இல்லைன்னா உன் குழந்தையை கொன்னிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. அவர் சொன்னதுனாலதான் கல்லறைக்கு போய் பூ வச்சதுல இருந்து அஞ்சனாவை கடத்தினது வரைக்கும் எல்லாமே பண்ணது. அரவிந்த் இந்த விஷயத்தெல்லாம் ரஞ்சித் கிட்ட சொல்லி மனோகருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்வாரு.
அதுக்கப்புறம் அரவிந்த் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. ஒரு நாள் மனோகர் பேங்க் கொள்ளையில ஈடுபட்ட ஒரு ஆளை பாக்குறாரு. மனோகர் அந்த ஆள் கிட்ட, நீ தானே பேங்க்ல கொள்ளையடிச்ச, நீ ஜெயில தானே இருக்கணும், எப்படி வெளியே இருக்கேன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த ஆள், பேங்க்ல கொள்ளையடிச்சது நான் கிடையாது, என்னுடைய பிரதர், நாங்க 2 பேரும் ரெட்டையர், அவன் இப்பவும் ஜெயில தான் இருக்கான்னு சொல்ல அதை கேட்டு மனோகர் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் மனோகருக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு விஷயம் புரியுது. அரவிந்த் ஜெயிலுக்கு போனது கூட அவர் போட்ட பிளான் தான். ரஞ்சித்துமே ஒரு ஷார்ப்பான போலீஸ் ஆபீசர் தான். அதனால சிகரெட் லைட்டரை அவர் கண்ணெதிர்க்க வச்சா கண்டிப்பா அதை அடையாளம் கண்டுபிடிப்பாருன்னு நல்லாவே அரவிந்துக்கு தெரியும். அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ரஞ்சித் அந்த லைட்டரை கண்டுபிடிச்சு அரவிந்த் மேல சந்தேகம் வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. அரவிந்தோடைய ஒரே நோக்கம் எப்படியாவது ஜெயிலுக்கு போய் மிச்சம் இருக்கிற தீரஜையும் கொலை பண்ணணுங்கிறது தான். பெஞ்சமின் லவ் பேர்ட்ஸ் ஸ்கூலை விட்டு போன பிறகு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன்லாம் ரொம்ப கம்மியாயி ஸ்கூலை மூட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போயிடும். அதனால அந்த ஸ்கூலுடைய ஓனர் குடிச்சே இறந்து போயிடுவாரு. அதனால அவரை பழி வாங்க வேண்டிய அவசியமும் பெஞ்சமினுக்கு வரல. தீரஜை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு மனோகரும் ரஞ்சித்தும் ஜெயிலுக்கு போவாங்க. அவங்க அங்க போய் சேர அவங்க கண்ணெதிர்க்கே தண்ணி தொட்டியில முக்கி தீரஜ அரவிந்த் கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கையில வச்சிருந்த மாத்திரைங்களை சாப்பிட்டு தற்கொலையும் பண்ணிக்கிறாரு. அவருடைய இருதயத்தை மனோகருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. கடைசி அவர் சாந்தி மேடமுக்கும் ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு. அவங்க அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல அம்மானு எழுதி இருக்கும். அதோட படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.